ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரைக்களம். இந்த வீடியோவில் பரபரப்பாக போயிட்டுருக்க கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பர் ப்ரோமோன்னு வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம ரேவதி போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி தர்ணா போராட்டம் பண்ணதுனால ஊர் மக்கள் எல்லாருமே ரேவதிக்கு சப்போர்ட் பண்ணாங்க. கார்த்திக் எப்படியாவது வெளியே வரணும், கார்த்திக் வந்து ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி முறையிட்டு இருந்தாங்க. ஆனால் போலீஸ் எதுக்குமே சரிபட்டு வர மாதிரி தெரில. இந்த போராட்டம் மேலுள்ள அதிகாரிகளுக்கு தெரிஞ்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் வந்து அந்த இன்ஸ்பெக்டரை மேலதிகாரி ரொம்பவே ஏசுனதுனால கடைசியாக கார்த்திக்கை அவர் வெளியே விட வேண்டியது ஆகிப்போச்சு. அந்த நேரம் சாமுண்டீஸ்வரிக்கு கால் பண்ணி போலீஸ் வந்து சொல்லிட்டாங்க, இந்த போராட்டத்தினால நாங்கள் கார்த்திகை வெளியே விட வேண்டியது ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சாமுண்டீஸ்வரியும் சந்திரகலாவும் நாம் என்ன தான் பிளான் பண்ணாலும் அவன் தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் கார்த்திக் வெளியில் வந்து ரேவதி கூட சேர்ந்துட்டார். ரேவதிக்கு கண்ணீருக்கு தாங்க முடியல. ஆனால் கார்த்திக்கு ரேவதியை கட்டி அணைச்சி சமாதானப்படுத்தார். உடனே நேராக கார்த்திக் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா, சாமுண்டீஸ்வரியோட வீட்டுக்கு தான் வராரு. நீங்கள் குறுக்கோடியில் போய் என்னையும் ரேவதியும் பிரிக்க பார்க்குறீங்க, அது ஒரு காலமாக நடக்காது. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் இனி நானும் ரேவதியும் பிரியவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாரு. சாமுண்டீஸ்வரி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்ன தான் செஞ்சாலும் என் மகளை நான் உன்கிட்ட பிரித்து இந்த கும்பாபிஷேகத்தை நடக்க விடாமல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சந்திரகலா இவங்க சண்டை போட்டுட்டு நம்ம வேடிக்கை பார்ப்போன்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுங்கிறத நாம் முழு எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.